சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களை ஆதரித்து இன்று இந்தியா கூட்டணி தோழமை கட்சிகளின் சார்பாக பாஜக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், சில பெயர் சொல்ல முடியாத கட்சிகள், வெறுப்பு அரசியலை விதைப்பவர்கள். ஆனா நம்முடைய வேட்பாளர் அப்படிப்பட்ட வேட்பாளர் இல்லை. எல்லா வேட்பாளரும் தான் நல்லா இருக்கணும், அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா நம்முடைய வேட்பாளர் இந்த திருநெல்வேலி மாவட்டம் மனநிறைவோடு நிம்மதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இந்தியா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்யக்கூடிய வேட்பாளர், ஜெபம் செய்யக்கூடிய வேட்பாளர். அப்படிப்பட்ட வேட்பாளரை, மக்கள் வேட்பாளரை மக்களுக்காக இந்தியா கூட்டணி இங்கு அனுப்பி இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். ஒரு பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும். எதற்காக இந்த பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும்? எங்க வேட்பாளர்கிட்ட டீ குடிக்க கூட காசு கிடையாது. அவர் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஜபத்தில் இருக்கிறவர். இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும், என் மாவட்டம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், மனநிறைவோடு வாழ வேண்டும், எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய வேட்பாளர். வேட்பாளர்கிட்ட டீ வாங்கி கொடுக்க கூட காசு கிடையாது. எல்லோரும் வந்தா புலம்புறாங்க, என்னங்க இப்படியாப்பட்ட வேட்பாளர் எடுத்துட்டீங்க, காசே இல்லைங்க அவர்கிட்ட, பணமே இல்லை. எங்க கட்சிக்காரங்களே கூறப்படுறாங்க. ஏன்னா ஒரு மக்களுடைய வேட்பாளர், மக்களுக்காக வாழ்கின்ற வேட்பாளர். எங்க வேட்பாளர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கூட எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு வேட்பாளர்கிட்ட 4 கோடி எடுத்திருக்காங்க. இந்த பணம் எங்க இருந்து வந்தது? யாருடைய பணம்? அதானி பணம். பாஜக அதானியுடைய பணம். அதானி பணம்லாம் இறங்குது திருநெல்வேலியில. என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, அதானி பணம் எல்லாம் மக்கள் பணம். மக்கள் பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து அதானி கிட்ட ஒரு பெரிய மனுஷன் கொடுத்து வச்சிருக்கார். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனா நம்ம யாருக்காக போடணும்? இந்த தலைமுறைக்காக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஆகவே உறுதி பத்திரம். என்னது உறுதி பத்திரம்? பெண்களுக்கு வாக்குறுதி, இளைஞர்களுக்கு வாக்குறுதி, தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி, விளிம்பு நிலை மக்களுக்கு வாக்குறுதி, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி. இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சொன்னதை எதையுமே செய்யாத மோடி, சொன்னதை எல்லாம் செய்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அவரும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தார். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா எடப்பாடி கிட்ட 5000 ரூபாய் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவதிப்படுகிறார்களே கொடுங்கள் என்று சொன்னோம், கொடுக்கவில்லை. 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா 4000 ரூபாய் கொடுப்போம். 2 தவணையா 2000 கொடுத்தாரா இல்லீங்களா? சமூகங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றனவோ அந்த உரிமைகளை நிலைநாட்டப்படும். அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வரப்படும். 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடை நாங்கள் கொண்டு வருவோம். இது எல்லாம் புரட்சிகரமான திட்டங்கள். மக்களை நேசிக்கின்றவர்கள், எல்லா சமூகத்தையும் நேசிக்கின்றவர்களால் தான் இந்த திட்டங்களையும் இந்த புரட்சிகரமான வாக்குறுதியும் அளிக்க முடியும். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு அபூர்வ வேட்பாளர், ஆக்கப்பூர்வமான வேட்பாளர், அதிசய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் வழக்கறிஞர் ராபர்ட் புரூஸ் உங்களுக்காக பிரார்த்தனையில் உட்காருபவர். நாம் எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும், நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் எல்லாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும், மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று உங்களுக்காக தினம் தினம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அருமை சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும். 2 விஷயம் தான் கடைசியா சொல்வது. இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல்.